ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் சரணின் கதை தோட்டம். நான் போடுற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டோரி போடணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வரும். புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தோணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். தேர் ஒரு பக்கம் சாய போன மாதிரி குலுங்கியது. கூட்டம் அலறியது. ஆதி, முகில்மதி கீழே விழுந்து இருந்தனர். அந்த ஸ்பிளிட் செகண்ட் மக்கள் ஒரே குரலில் கத்தினர், சிவனை போற்றி. அந்த முழக்கம் வானத்தை அதிர வைத்தது. அடுத்த நொடி சாய போன தேரு திடீரென நிமிர்ந்து நின்றது. முழு பிரகாரம் அமைதியாக முரசு ஒளி நின்றது. காற்று கூட சலனமில்லாமல் இருந்தது. ஆதி உடனே கீழே பார்த்தான். தளர்ந்திருந்த இரும்பு கம்பி இப்போது இறுக்கமாக பதிந்திருந்தது. யாரோ அதை சீர் செய்திருக்கிறார்கள். ஆனால் யார்? அவன் கூட்டத்தை சுற்றி பார்த்தான். முகில் மெதுவாக சொன்னாள், இது சாதாரணமாக இருக்கிறது போல இல்லை. தேரின் பின்னாலிருந்த நிழலில் ஒரு உருவம் நகர்ந்தது. தேரின் மர உருளை முகில் தொட்டாள். அவள் விரல்களுக்கு கீழே புதிய பொறிப்பு. அதில் ஒரு வரி, சிவனை போற்றி. ஆனால் உண்மை இன்னும் வெளிச்சம் காணவில்லை. அவள் மூச்சு அடைபட்டது. ஆதி அவள் அருகே நின்றான். நம்ம வாழ்க்கையோட தேருதான் சாய போயிட்டு மீண்டும் நின்னது போல. முகில் மெதுவாக சொன்னாள், இது வார்னிங் இல்லை, ஒரு சேலஞ்ச். அந்த நேரம் தேரின் மணி மீண்டும் முழங்கியது. சிவனை போற்றி என்ற முழக்கம் மீண்டும் எழுந்தது. ஆனால் இப்போது அந்த வார்த்தை ஒரு பிரார்த்தனை மாதிரி இல்லை, ஒரு போரின் தொடக்கம் மாதிரி. இரவு தேரோட்டம் முடிந்ததும் கூட்டம் மெதுவாக கலைந்தது. ஆதித்யன் தோளில் இருந்த கீறல் சின்னதுதான், ஆனால் ரத்தம் நனைந்திருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று அவன் சொல்ல முயன்றான். முகில்மதி தலையசைத்தாள். இல்லை, என் வீட்டுக்கு வா, அம்மா வைத்த மருந்து எல்லாம் இருக்கு. அவன் எதிர்பார்க்கவில்லை அவள் வீட்டுக்கு அழைப்பாள் என்று. முகிலின் வீடு. மழைக்கு பிறகான அமைதி. வீட்டுக்குள் மெழுகுவர்த்தி ஒளி மட்டும். மின் ஒளி இல்லாமல் அந்த அமைதி இன்னும் ஆழமாய் இருந்தது. முகில் அவனை நாற்காலியில் உட்கார வைத்தாள். மருந்து பெட்டியை திறந்து மெதுவாக அவன் சட்டையை திறந்து காயத்தை பார்த்தாள். இது ஆழமில்லை, ஆனால் கவனிக்கணும் என்றாள். அவள் விரல்கள் அவன் தோளில் தொட்ட நொடி ஆதியின் மூச்சு தடுக்கப்பட்டது. அந்த தொடுதல் பழைய நினைவு போல. மழை இரவு, சின்ன வீடு, தீ. ஒரு சின்ன பெண் கண்ணீர் மல்க நிற்கிறாள். அவள் கையில் காயம். ஒரு சின்ன பையன் அவளை கையை பிடித்து, அழாதே, நான் இருக்கேன் என்று சொல்கிறான். அவன் சட்டை கிழித்து அவள் கையில் கட்டுகிறான். இப்போ ப்ரெசண்டில். ஆதி திடீரென்று கண்களை மூடினான். முகில் அவனை பார்த்தாள். நீ சிறு வயசில் தீயில காயமாக ஆனதுண்டா? அவள் கை நீண்டது. எப்படி தெரியும்? அவள் மெதுவாக எழுந்து அலமாரியில் இருந்த பழைய பெட்டியை எடுத்தாள். அதில் ஒரு கிழிந்த துணி. அந்த இரவு யாரோ ஒரு பையன் என் கையை இப்படி கட்டினான் என்றாள். ஆதி அந்த துணியை பார்த்தவுடன் அவன் கண்கள் நனைந்தது. அவள் கையை மெதுவாக நீட்டினான். அவள் கையிலும் அதே இடத்தில் ஒரு பழைய காயம். இருவரும் பேசாமல் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். அந்த பையன். முகிலின் குரம் நடுங்கியது. அந்த பெண். ஆதி மெதுவாக சொன்னாள். அவர்கள் ஒரே நேரத்தில் கிசுகிசுத்தார்கள். நீதானா? அமைதி. மழை வெளியே மீண்டும் மெதுவாக விழத் தொடங்கியது. முகில் கண்ணீர் துடைத்தாள். அந்த இரவு நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. ஆதி வலியோடு சிரித்தான். நான் உன்னை விடலை, யாரோ என்னை தூக்கிட்டு போனாங்க. அந்த உண்மை இருவருக்கும் அதிர்ச்சியாய் இருந்தது. அவர்கள் காதல் இன்று ஆரம்பித்தது இல்லை, பல வருடங்களுக்கு முன் தீயில் இருந்து உயிர் தப்பிச்ச நினைவில் இருந்து வந்தது. அந்த நேரம் வீட்டின் வெளியே யாரோ நின்ற சத்தம். கதவின் நிழலில் ஒரு உருவம். முகில் திரும்பினாள். ஆதி மெதுவாக எழுந்தான். வீட்டின் வெளியே காலடி சத்தம். மெல்ல, அழுத்தமாக. அருகில் கதவின் நிழலில் ஒரு உருவம். முகில் திரும்பினாள். ஆதி மெதுவாக எழுந்தான். வெளியில் பெரியப்பா, பெரியம்மா, சித்தி மற்ற குடும்பத்தினர். அவர்கள் ஆதியை பார்த்து அவர்களுடைய முகத்தில் நம்ப முடியாத அதிர்ச்சி. பெரியம்மா வாயை மூடிக்கொண்டாள். ஆதி. பெரியப்பாவின் குரல் உடைந்து போனது. இது சாத்தியமா? ஆதி மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் பயம் இல்லை, ஆனால் ஒரு நீண்ட காலம் அடக்கி வைத்த வலி இருந்தது. மாமா. அந்த ஒரு வார்த்தை அனைவரையும் நடுங்க வைத்தது. சித்தி பின்னால் ஒரு படி சென்றாள். அவன்
அவன் அந்நாளில் பெரியப்பா மெதுவாக அருகே வந்தார். ஆதியின் முகத்தை நெருங்கி பார்த்தார். அந்த சிறு காயம், கண்ணுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன குறி, இந்த மச்சம் அவர் குரல்னால் தடுக்கியது. இது நம்ம ஆதிதான். முகில் மூச்சை இழுத்தாள். அப்போ அந்த இரவு ஆதி தலையசித்தான். அந்த தீ விபத்து ஆக்சிடெண்ட் இல்லை, யாரோ திட்டம் போட்டு செய்தது. அந்த வரி முழு வீட்டையும் உலுக்கியது. பெரியம்மா உட்கார்ந்து கொண்டாள். அப்போ யார்? அந்த நேரம் வாசல் வெளியே மீண்டும் ஒரு நிழல். இந்த முறை அறிமுகமான முகம். ஆனால் கண்களில் வேற மாதிரி தீ. இத்தனை வருஷமா மறந்துட்டீங்களா? அந்த குரல் கேட்டவுடன் பெரியப்பாவின் முகம் வெண்மை அடைந்தது. நீங்களா? முகில் ஆதியின் கையை பிடித்தாள். கதவின் வெளிச்சத்தில் நின்றவர் மெதுவாக உள்ளே வந்தார். அந்த இரவு தீயை போட்டவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அமைதி. கடிகாரம் நின்றது போல ஆதி மெதுவாக சொன்னான். அப்போ உண்மை இப்போதான் ஆரம்பிக்குது. வாசல் அருகே நின்றிருந்த உருவம் மெதுவாக வெளிச்சத்துக்குள் வந்தது. முகில் மூச்சை வாங்க மறந்தாள். பாட்டி? ஆம், அந்த நபர் முகிலின் பாட்டி. வெள்ளை முடி, அதே அமைதியான முகம். ஆனால் இன்று அந்த கண்களில் வேற மாதிரி கடினம். பெரியப்பா அதிர்ச்சியுடன் எழுந்தார். அம்மா, நீங்க இங்க? பாட்டி மெதுவாக சிரித்தாள். இவ்வளவு நாள் உண்மையை மறைக்க நினைச்சேன். ஆனால் இப்போ நேரம் வந்துருச்சு. ஆதி அவனை பார்த்தான். அவன் குரல் கடினமாயிருந்தது. அந்த இரவு என்ன நடந்துச்சு? வீட்டுக்குள் காற்றே நகரவில்லை. பாட்டி மெதுவாக நடந்து வந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். அவர் பார்வை நேராக ஆதியிடம். அந்த தீ விபத்து ஆக்சிடெண்ட் இல்லைன்னு நீ சொன்னது சரிதான். முகில் அதிர்ச்சியுடன் அப்போ யார்? பாட்டி கண்களை மூடினாள். ஒரு கண்ணீர் சொட்டு விழுந்தது. அந்த இரவு கடவுளின் கோபம். அந்த ஒரு வரி வீட்டையே சிதறடித்தது. பாட்டி! முகில் கத்தினாள். பெரியம்மா சுவரை பிடித்து நின்றாள். பெரியப்பா வாயை திறந்தார். ஆதி மெதுவாக கேட்டான். என்ன சொல்றீங்க? பாட்டி நடுங்கும் குரலில். ஆமா, அது உண்மைதான். அந்த சம்பவத்துக்கு பிறகு உன்னை யாரோ ஒருவர் தூக்கி சென்றனர். முகிலுக்கு பழைய நினைவு மறந்து போச்சு. அந்த தீ விபத்து அம்மனின் கோபத்தில் நடந்தது. அதற்கு பல காரணம் இருந்தது. அதனை உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். முகிலின் உலகமே சிதறியது. அப்போ ஆதி இவ்வளவு வருஷம்? பாட்டி மெதுவாக. உன்னை நான் தொலைச்சதற்கு நான் காரணம் இல்லை. ஆனால் உன் உயிர் தப்பிச்சதுக்கு யாரோ ஒருவர் தான் காரணம். அமைதி. ஆதி மெதுவாக முகிலை பார்த்தான். நம்ம உறவு தீயில் இருந்து தப்பிச்சது இல்லை, தீயால் தான் உயிர் பிழைச்சது. வாசல் வெளியே காற்று பலமாக வீசியது. அப்போது ஆதித்யன், முகில்மதி இருவருக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக். மழை பெய்த மாலை. கோவில் முன் பெரிய ஆலமரம். கீழே ஆதி, முகில், அவர்களோட பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருந்தாங்க. கோவில் மணி மெதுவாக கேட்டது. ஆதியின் அப்பா சொன்னார். இந்த கோவில் நம்ம குடும்பத்திற்கு சாதாரணம் இல்லை, ஒரு பொறுப்பு. முகிலின் அம்மா மெதுவாக சிரிச்சு, ஒரு நாள் இந்த பிள்ளைகள் தானே இதற்கான காரணம் புரிஞ்சுக்குவாங்க. ஆதி, முகில் இருவருக்கும் எதுவும் புரியவில்லை. அவர்கள் மழை தண்ணீரில் காலால் தட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் கோவில் கருவறை வாசலில் சில நொடிகள் திறந்தது. உள்ளே இருந்த தீப ஒளி அவர்கள் மேல் விழுந்தது. முகில் கேட்டாள். அம்மா, அந்த ஒளி எதற்கு நம்ம மேலே மட்டும் வந்தது? அவள் அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும், அப்போ புரியும் என்றார். ஆதியின் அப்பா இருவரையும் அருகில் அழைத்து, எது நடந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை கைவிடக்கூடாது. அது அப்போ ஒரு சாதாரண அறிவுரை மாதிரி இருந்தது. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அதே கோவில் வாசல் முன்னாடி அதே தீப ஒளியில் அவர்கள் நின்ற போதுதான் அந்த மாலை வார்த்தைகளின் அர்த்தம் முழுசாக புரிந்தது. மறுநாள் இரவு ஆதி கோவிலுக்கு சென்றான். இப்போது அதே கோவில், ஆனால் சூழ்நிலை வேற. இரவு, மழை சத்தம் அதிகம், கூட்டம் இல்லை, மணி ஒலி மட்டும் வெறுமனே எதிரொலிக்குது. ஆதி கருவறை வாசல் முன்னால் நின்றிருக்கான். அவன் கையில் அந்த பழைய சிங்கமுத்திரை பதக்கம். முகில் மெதுவாக அருகில் வர்றா. நீயும் நினைச்சியா அந்த மழை நாள்? ஆதி தலையசைக்கிறான். அப்பா சொன்னது இப்போதான் புரியுது. அந்த நேரம் கருவறை உள்ளே இருந்த தீபம் திடீரென பலமாக எரிகிறது. வாசல் மெதுவாக திறக்கிறது. அவர்களுக்கு ஒரே சமயம் அந்த சைல்ட்ஹுட் மாலை ஞாபகம் வருகிறது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை கைவிடக்கூடாது.
முகில் மெதுவாக அவன் கையை பிடிக்கிறாள். இந்த முறை பயத்தால் இல்ல, உறுதியால். ஆதி பதக்கத்தை கதவின் மீது வைத்தவுடன் கல்லில் பொறிக்கப்பட்ட சின்னம் ஒளிர ஆரம்பிக்கிறது. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொறுப்பு இப்போ ஆரம்பமாகுது. மலை சத்தம், தீப ஒளி, அவர்கள் இருவரின் சுவாசம் மட்டும் கேட்கிறது. அந்த நொடி கோவில் உள்ளே இருந்து ஒரு பழைய குரல், அசரீரி, இறுதியாக நீங்க வந்துட்டீங்க.